Hi, SQL சீரிஸோட வீடியோ 5. இந்த வீடியோவில் ஒரு டேபிளில் உள்ள டேட்டாவை செலக்ட் பண்ணுறது எப்படி, அப்டேட் பண்ணுறது எப்படி, டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது how to select a data from a table. ஒரு டேபிளில் எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செலக்ட் ஸ்டார் from table name student underscore details. வெனியூர் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து பட் இந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரிஸ்க்கு இது வந்து டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ இந்த ஸ்டார் மீன்ஸ் ஆல் எல்லாமே எடுத்துகிட்டு வரும். எனக்கு இப்போது பர்டிகுலராக ஒரு சில ஃபீல்டை மட்டும் வேணும். இப்போ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமும் ஃபீஸும் மட்டும் வேணும்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் fees from table name student details. ரன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஃபீஸ் இது மட்டும் எடுத்துகிட்டு ஓகே. இப்போ இது பார்த்துட்டோம். எனக்கு இப்போ எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வருதா? இப்போ பர்டிகுலராக எனக்கு பிரியதர்ஷினியோடது மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போது ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். வேர் இதோட இது காலமில் இல்லை இந்த ஃபீல்டில் யூனிக்காக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி தான். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 இருக்கிற இடத்துலன்னு சொல்லி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் ஃபில்டர் பண்ணுறது. ஒரு பர்டிகுலராக ஒரு ரோவை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது எது யூனிக்கோ அதை வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அதை ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்தோம். இப்போது இதுக்கு தான் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நேம் எல்லாருக்கும் ஒரே நேமாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ பிரியதர்ஷினின்னு உள்ள நேம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரன் பண்ணால் எனக்கு பர்டிகுலராக அது மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போது எனக்கு greater than or less than யூஸ் பண்ண போகிறோம். select star from student details where எனக்கு வந்து ஃபீஸ் 400க்கு லெஸ் தென் அல்லது மட்டும் எனக்கு எடுத்துருங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் 400. ஸோ ரன் பண்ணும்போது இங்கே காயத்ரிக்கும் ஜெனிஃபருக்கும் மட்டும்தான் 400க்கும் லெஸ் தென்னாக இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1 மட்டும் பார்த்துமா. இப்போது இந்த 1 இல்லாததை தவிர மற்ற எல்லாம் வேணும்னா நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த 1 உள்ளதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சசிக்கு ஃபீஸும் ஜாயினிங் டேட்டும் நல்லா இருக்கா? இப்போது எனக்கு இதை வச்சு நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். ஃபீஸ் வந்து வேர் ஃபீஸ் ஈக்குவல் டு நல், ஃபீஸ் இஸ் நல், அது மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணிட்டு வரணும்னா ஸோ எனக்கு அந்த ஃபீல்டை மட்டும் எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? இல்லை வேர் ஃபீஸ் இஸ் நாட் நல்லா இல்லாததை தவிர நல்லா இல்லாத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நல்லா இருக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்படி தான் ஒரு ஈக்குவல் பண்ணி நமக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு ப்ராசஸ். ஒரு டேபிள்லேருந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிளில் போய் எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டேபிளில் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது எது எனக்கு நல்லா இருக்குது, எது வேணால் மாற்றலாம். நான் வந்து இப்போது மொத்தமாக ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன். வென்யூரன் உங்களுக்கு ஃபீஸும் ஜாயின். ஸோ நான் இதை போய் நான் பர்டிகுலராக அப்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன அது ஸ்டேட்மெண்ட்னா அப்டேட்டுன்னு யூஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு டேபிளை போய் அப்டேட் பண்ண போகிறேன். எந்த டேபிள்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எதை செட் பண்ண போகிறேன்னா செட் ஃபீஸ் ஈக்குவல் டு இவங்களுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 500ன்னு கொடுக்குறேன். 500
இப்போது நான் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஐடிக்கு மட்டும்தான் நான் போய் அப்டேட் பண்ண போகிறேன், மொத்தமாக அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4. ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி எங்கே 4 இருக்கோ அங்கே போய் ஃபீஸை வந்து 500ன்னு செட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். ரன் பண்ணணும். ஸோ எனக்கு ஃபீஸ் போய் செட் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு வேளை இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை இல்லாமல் நீங்கள் போய் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, எல்லா இடத்துலையும் போய் ஃபீஸ் வந்து 500ன்னு அப்டேட் ஆகிடும். எல்லா ரோலையும். ஸோ பர்டிகுலராக இதுக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். கண்டிப்பாக யூனிக்காக உள்ளதை நீங்கள் ஈக்குவல் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ஃபீஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஜாயினிங் டேட்டும் பண்ணணும் அப்படின்னா equal to 2024-04-01. இப்போது எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஜாயினிங் டேட் ஒன்றுன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதுதான். பட் நீங்கள் வந்து பர்டிகுலராக சசிக்கு மட்டும் அந்த 4th ஐடிக்கு மட்டும் பண்ணால் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த ரோவுக்கு மட்டும் போய் அப்டேட் ஆகணும். ஓகே. இன்கேஸ் எப்போ எனக்கு வந்து ஒரு ரோவை டெலீட் பண்ணணும், அப்போது டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4 இருக்க ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் எனக்கு டெலீட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு 4 உள்ளது மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா டெலீட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா என்டையர் டேட்டா வில் பி டெலீட்டட் ஃப்ரம் த டேபிள். ஸோ உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே டெலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் வச்சு தான் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் தான் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு டேபிளில் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டேட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ.